Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. கிறிஸ்தவம் நீ எவ்வளவு ப்ரொஃபஷனலாக இருக்கிற, எவ்வளவு கரெக்டாக உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நல்லா சம்பாதிக்கிற மேலே வர்றங்கிறத பற்றியதல்ல. இருதய மாற்றம் அப்படின்னா அதை பற்றி குழப்பம் இருக்கக்கூடாது. எது இருதய மாற்றம்னு கரெக்டாக தெரியணும். அதுக்கு முதல்ல இருதய மாற்றம் எது இல்லைங்கிறத ரெண்டு காரியம் சொல்கிறாரு. முதல்ல இருதய மாற்றம்னா அது எது இல்லைங்கிறதுல முதல் காரியம் என்ன சொல்றாரு? ரெண்டு காரியம் சொல்றாரு இல்லையா? அதில் முதல் காரியம் என்ன? கிஃப்டட்னஸ், திறமை, ஆற்றல், இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கிறதுனால அவனுக்குள்ள இருதயத்தில் பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்க. தப்பாக நினைக்கக்கூடாது. அதாவது திறமை இருந்தால் போதும், திறமை இருக்கிறதே அவனுக்குள்ள நல்ல இருதயம் இருக்குதுன்ற காமிக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா தலைகளாக யோசிக்கிறீங்க, தப்புன்றார். ரெண்டாவது, இந்த கிஃப்டட்னஸ் மட்டும் இல்லை, அதாவது இந்த வரங்கள்லாம் இருக்கிறது மட்டும் இல்லை. ரெண்டாவது, நற்கிரிகளை சிலர் செய்கிறாங்க. இந்த நற்கிரிகளை செய்கிறது கூட அதையும் மிஸ்டேக் பண்ணிக்கூடாதுன்றார். அதை பார்த்துட்டு ஒருத்தர் நல்ல காரியங்களை செய்கிறான், தர்மம் செய்கிறான், அதை பண்ணுறான்னு உடனே அதை பார்த்துட்டு ஆஹா இவனுக்கு ஒரு நல்ல இருதயம் இருக்குது அப்படி தானே கன்க்ளூஷன் பண்ணிடுறோம். நம்ம இங்கே வேட்டி கொடுத்தா, அவன் சட்டை கொடுத்தான், அண்டான் கொடுத்தான், குண்டான் கொடுத்தான்னு நல்ல இருதயம் இருக்குதுங்க, இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு. அதனால தான் ரெண்டாவது லிஸ்ட்டு பாருங்கள், 1:13 ரெண்டாவது லிஸ்ட்டை கவனிங்க. 2ஆம் வசனம் வாசித்தேன் இல்லையா? அதில் ஒரு லிஸ்ட்டு வருது, தீர்க்க தரிசனம், ரகசியங்கள், மலையில் பேருக்கிற விசுவாசம்னு ஒரு லிஸ்ட்டு வருது. 3ஆவது வசனம் வேற லிஸ்ட்டு. அது என்ன மாதிரி லிஸ்ட்டு? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இது லிஸ்ட்டே வேற மாதிரி இருக்குது. இவன் யாருன்னா, இவன் இந்த 2ஆம் வசனத்தில் இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்கிறான்? தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய காரியமே கிடையாது, அது முக்கியமே கிடையாது. மற்ற காரியங்கள், ரகசியத்தை சொல்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது, மலைகளை பெயர்க்கிற விசுவாசம், அதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது. நீ ஏழைகளுக்கு என்ன பண்ண? உனக்கு இருக்கிறத விற்று நீ ஏழைகளுக்கு கொடுப்பியா? அப்படிப்பட்ட குணம் உனக்கு இருக்கா? அது இல்லைன்னா நீ என்ன ஆளு? அதை விட இதுதான் பெருசு அப்படின்னு சொல்கிறவன். வேற ஒரு க்ரௌடை பார்த்து சொல்கிறாரு, அவங்க உள்ளே 2-3 விதமான க்ரௌட் இருக்குது. இன்னொரு க்ரௌடை பார்த்து சொல்கிறாரு, நீ கவனி போன்றாரு. இருக்கிறதெல்லாம் விற்று அன்னதானம் பண்ணுறதுக்கு நான் ரெடி, எதை நான் நம்புகிறேனோ விசுவாசிக்கிறேனோ அதுக்காக சாகக்கூட ரெடின்ற. அன்பு உனக்கு இராவிட்டால் உனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவரை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஆனால் அவனை தான் சொல்லிட்டு இருக்கிறார் இவ்வளோ நேரமும். கோச்சுக்குவானேன்னு இப்படி சொல்கிறாரு. எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, எனக்கு அன்பு இராட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் பண்ணுறேன் நான் ரெடியாக இருந்து அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இது வேற மாதிரி லிஸ்ட்டு. சிலருக்கு இந்த வசனத்தை பார்த்தோன்னா ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன், ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். என்னங்க இருக்கிறதெல்லாம் விற்று அவன் தருவான், இவன் தர்றான்றான், உயிரே கொடுக்குறான்றான் ஆண்டவருக்காக, இவனை போய் ஒரு பிரயோஜனம் இல்லாதனால அப்படின்றாரு. என்ன இது அநியாயமாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கஷ்டமான போதனைங்க இந்த மாதிரியா போதிக்கிறது. ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அவன் எதனால் அன்னதானம் தண்டான்? அன்னதானம் தர்றதுக்கும் உயிரே கொடுக்குறன்றதுக்கும் 2 காரணங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஆளுலாம் பார்ப்பீங்க நீங்கள் இந்த உலகத்தில். 2 வித்தியாசமான நேர் எதிரான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று தன்னை பெருசாக காட்டிக்கிறதுக்காக, தன்னை ப்ளோ அப் பண்ணிக்கிறதுக்காக, தன்னை நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சில காரியங்களை ஒருத்தன் செய்கிறான். அன்னதானம் பண்ண ரெடி, நான் உயிரை கூட கொடுக்க ரெடின்னுவான். இந்த மாதிரிலாம் பேசுவானுங்க, நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிற ஆளுங்க இருக்கான். அவன் கோல் அவன் எதனால அப்படி பேசுறான்றது அன்பினால அல்ல,
அவனுக்கு அன்பே கிடையாது. அப்போ எதனால அப்படி பேசுகிறான் சொல்கிறாங்க, அவர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ன்றாங்க. அவன் தன்னை குறித்து அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னை யாரும் மதிக்கிறது இல்லை, தன்னை பெருசாக நினைக்கிறது இல்லை. ஆகவே உலகமெல்லாம் போய் ஊரெல்லாம் போய் தன்னை பெருசாக காட்டிக்கணும், இதை பண்ணனாக்கும் அது பண்ணனாக்கும், இன்றைக்கி நான் இத்தனை பேருக்கு சோறு போட்டனாக்கும், இத்தனை பேருக்கு நான் இது கொடுத்தனாக்கும் அது கொடுத்தனாக்கும் அப்படின்னு சொல்கிறது. வேத வசனத்தில் நல்லா வாசித்து பாருங்க. அதாவது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியாமல் கொடுனார். இதை கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டு காணிக்கை எப்படி கொடுக்கறது, ஏன்னா இந்த கை பாத்திரக்கூடாதான். காணிக்கை கொடுக்கறத பற்றி சொல்லலைங்க, அது தர்மம் செய்கிறத பற்றி சொல்லிருக்கீங்க. வாசித்து பாருங்க 6ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல மலைப்பிரசங்கத்தில் நல்லா வாசித்து பாருங்க. தர்மம் செய்யும் போது எப்படி செய்யணும்னு சொல்றாரு. தர்மம் செய்யும் போது அவனை கூப்பிட்டு, மீடியாவெல்லாம் கூப்பிட்டு, எல்லா கேமராவையும் கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு, நான் இன்னைக்கு 500 புடவைகள் தர போகிறேன், எல்லாம் ரெடியாப்பா வா, ஒருத்தனா வா. அவன பாவம் இந்த ஏழைகள் போய் இந்த கொடுக்குற சின்ன சின்ன காரியங்களுக்காக கையை நீட்டி நிற்கிறான். அப்போ கிறிஸ்தவம் அப்படி பண்ணக்கூடாதுன்றார். கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படி பண்ணவே கூடாதுன்றார். ஏன்னா கிறிஸ்தவம் வந்து இவன் தன்னுடைய லாபத்துக்காக அதை செய்யலை, இவனுக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, வேற எதுவும் இவனுக்கு இதனால ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. இவன் எதனால செய்கிறான், கிறிஸ்தவ விசுவாசி எதனால செய்யணும், அன்புனால செய்யணும். இயேசுவை போல ஒரு உள்ளம் இருக்கிறதுனால அவன் அவர்களுக்கு உதவி செய்யணும் ஒழிய, இதனால 4 பேர் பார்த்து நம்மளை பெருசாக நினைக்கிறோம், நமக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமை எம்டினஸ் வந்து போயிடணும், நம்ம ஒரு பெரிய ஆளாக உருவெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவன் செய்கிறது கிடையாது. ஒருத்தனுக்கு உதவணும்னு செய்கிறான். ஆகவே அது யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை, அவனை தனியாக கூட்டு போய் செஞ்சுருக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு எதிர்க்க எல்லாருக்கும் எதிர்க்க செஞ்சது ஃபோட்டோ எடுத்து எல்லாரும் இவனுக்கு மாலை போட்டு எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுறது, அந்த ஏழை அவன் பாவம் ஏற்கனவே அவமானப்பட்டிருக்கிறான், அவன்கிட்ட காசு இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் துன்பத்தை ஆட் பண்ணுறான். எல்லாருக்கும் முன்னால் கூப்பிட்டு, இவன் தான் அந்த ஏழை, இவனுக்கு தான் பாவம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு செருப்பு கூட நான் தான் வாங்கி கொடுக்க போகிறேன், இப்போது இவனுக்கு சட்டை கூட நான் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்போது என்ன ஒரு அவமானமாக இருக்குன்னு பாருங்கள். அதை வாங்கி கொள்றவனுக்கு இவன் கையை நீட்டி அவன் முடிஞ்சால் அவன் வாங்காமல், இப்போ நம்மெல்லாம் வாங்க விரும்புவோமா அப்படி, ஏன்னா அப்படி போய் கை நீட்டி வாங்குறதே நம்ம ஒரு பெரிய அவமானமாக நினைக்கிறோம். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தலகுனிவாக இருக்கும். அதனால் வேதம் என்ன சொல்லுது, ஏசு என்ன சொல்கிறாரு, தனியாக கூப்பிட்டு போய் அவனை ஒரு வாரமாக கூப்பிட்டு போய், இந்த ஏன் இப்படி இருக்கிற, இந்த வச்சுக்கோ, இதை வச்சு ஏதாவது சாப்பிடு, இந்த போய் சட்டை துணியை வாங்கிக்கோ அப்படின்னு தனியாக அவனுக்கு யாருக்கும் தெரியாத விதத்தில் செய்ய, அவனை அவமானப்படுத்தாத, அவனை இழிவுபடுத்தாத அப்படின்றாரு. ஏன்னா உன் நோக்கம் வந்து ஒன்றை பெருசாக காட்டணும் இல்லை, அவனுக்கு உதவி செய்யணும், அவன் சந்தோஷப்படணும், அவனுடைய தேவை சந்திக்கப்படணும். இதுதான் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? இனம் கண்டுக்கணும் ஆளுகளை. இவன் நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறானா, தப்பான நோக்கத்தோடு செய்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று என்னன்னா, இந்த 4லேருந்து 7 வசனம் சொல்லுது பாருங்க. இங்கே 4லேருந்து 7 வசனம் என்ன சொல்லுது, அன்பு நீடிய சாந்தம், அந்த நீடிய சாந்தம் அவன்கிட்ட இருக்காது. அன்பு தயவு உள்ளது, அந்த தயவை அவன்கிட்ட பார்க்கவே முடியாது. அவன் வாயை திறந்தானா வாயில் பொல்லாப்பு தான் வரும், எதையாவது மற்றவங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பான். கேட்டால் நான் அத்தனை பேருக்கு சோறு போட்டேன்பான். நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க பேச, நான் 4 பேருக்கு இன்னொரு சோறு போட்டுறேன் நான் அப்படிமா. இதுதான் இவனுக்கு வேலை. இவனுக்கு இது வேற தப்பான நோக்கங்கள் இருக்குது, அதனால தான் இது. அப்போ வந்து அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கனாலே என்னன்னா, அவனுக்குள்ள இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை. 4லேருந்து 7 வசனம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் 3ஆம் வசனம் இருக்கும். என்னது அது, எனக்குள்ள எல்லாவற்றையும் வித்து வென்ற ஒன்றும் கிடையாதுண்ணா, பெருசாக பேச நான் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்தனா, என்னத்தை கொடுத்த நீ ஒன்றை ஒன்றும் கிடையாது தான். அந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் இருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆளை பார்த்த உடனே இந்த 4லேருந்து 7 வசனம் இருக்குதான்னு பாருங்கள். நீடிய சாந்தம் உள்ளவனாக இருக்கானா, தயவு உள்ளவனாக இருக்கானா, பொறாமை இருக்குதா அவனுக்குள்ள, அவன் வார்த்தைகளில் கண்டுபிடிச்சான், பேசுறது மற்றவங்கள பற்றி பேசுறது இதில் கண்டுபிடிச்சிடலாம் பொறாமை அவனுக்கு இருக்குதுன்னு. தற்புகழ்ச்சி இருக்குதா, இருமாப்பு இருக்குதா, அயோக்கியத்தனம் இருக்குதா? ஹலோ, இதெல்லாம் இருந்ததுன்னா இவன் வேட்டி கொடுத்தது, சட்டை கொடுத்தது, அது கொடுத்தது செல்லாது. அதனால எந்த பிரயோஜனமும் இராதுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றது 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நான் சொல்லுவேன், அதனால ஒரு பிரயோஜனம் வராது. இவன் ஊரெல்லாம் அலைஞ்சு அங்கேயும் 500 இங்கே 1000 கலெக்ட் பண்ணி நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு சொல்லலாம், இவன் 1000 பேருக்கு நன்மை செஞ்சிருக்கலாம். இவனுக்கு இது ஒருபோதும் உதவாது. எப்படி உதவாது? இவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து இதனால ஒன்றும் தயவு கிடைக்க போறதில்லை, இதனால எதுவும் கிடைக்க போறதில்லை.
இதனால இவன் பெரிய ஆளாக போறதில்லை, ஒன்னாக போறதில்லை. இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இவனுடைய வெறுமை இல்லை, இவன் உள்ள எம்டியா இருக்குது. இவனுக்கு தன்னை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இல்லை, தன்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிக்சரை உலகத்தில் உண்டாக்குறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறான். இவனுடைய நன்மைக்காக. இவன் யாருக்கு சோறு கொடுத்தானோ அவனுடைய நன்மையை இவன் நினைச்சு பார்க்கவே இல்லை. அதை பயன்படுத்திக்கிட்டு தனக்கு அதை பிரயோஜனப்படுத்திக்கிறான், தன்னுடைய முன்னேற்றத்துக்கு அதை பிரயோஜனப்படுத்திக்கிறான். இதுதான் அங்கே வித்தியாசம். இருக்கீங்களா? அப்போ 4-7 வசனம் ரொம்ப முக்கியம். இந்த குணங்கள்லாம் இருக்குதா? தன்னையே புகழ்ந்துக்கிறானா? சரி, ரொம்ப தன்னையே புகழ்ந்துக்குவான். நான் வந்து பாயில தான் படுக்கிறேன் நாக்கும் இன்னைக்கும், அடியேனுக்கு 2 சட்டைக்கு மேலே இல்லவே இல்லையாக்கும். என்னத்துக்கு உனக்கு என்ன 3 சட்டை வச்சிருந்தா என்ன பெரிய கடவுள் என்ன வேணான்னு சொல்லிட்டாரா? யாரெல்லாம் 3 சட்டை வச்சிருக்கான்னு பார்த்துட்டு வான்னு தேவதூதரில் அனுப்பிச்சிருக்கிறாரா செக்கப் பண்ணுறதுக்கு? இதுனா ஒரு பெரிய பாவமா? 4 சட்டை வச்சிருந்தா நரகம்ட்டாரா? என்ன பேசுறீங்க நீங்க? உன்னை யார் கேட்டது? நீ எத்தனை சட்டை நான் வச்சிங்க? என்ன மாதிரி சட்டை? நான் வந்து 200 ரூபாய்க்கு மேலே ஷர்ட் வாங்கினது கிடையாது. உன்னை யார் கேட்டது? நீ எதுக்கு அப்படி பேசுற? எதுக்கு அப்படி பேசுறன்றது எனக்கு தெரியும். ஏன்னா 1-13 எனக்கு தெரியும். தற்புகழ்ச்சி. நான் பெரிய ஆவிக்குரியவனாக்கும், நான் எல்லாத்தையும் வித்தி ஏழைகளுக்கு கொடுத்துட்டேனாக்கும், நான் இப்படி பண்ணிட்டேனாக்கும், அப்படி பண்ணிட்டேனாக்கும். எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தம் கிடையாது. என் வீட்டில் இருக்க சோஃபாவும் இருக்கணும், சேரும் இருக்கணும், டேபிளும் இருக்கணும், என் பாக்கெட்டில் இருக்க பேனாவும் இருக்கணும். எங்கள் ஸ்தாபனத்துக்கு தான் சொந்தம். ஏன் வச்சுக்கிட்டா என்ன கத்திரமானன்றார்? அவனு கத்திரனா அவ்வளோ அற்பமானவரா? ஒரு சேர் நீ வச்சதுனால அவர் கோவம் வந்துடுதா? உனக்கு டேபிள் ஒன்று வாங்கிட்டதுனால கோவம் வந்துடுதா? ஒரு சோஃபாவை வீட்டில் போட்டதுனால கோவம்? நீ எத்தனை சோஃபா வேணா போட்டுக்குப்பா, கடவுளுக்கு குறை கிடையாது. அவர் ஏராளம் தாராளமானவர். இவன் பேசுறதே சரி கிடையாது பாருங்க. கடவுளை அற்பத்தனமா ஆக்கிடுறான். அற்பத்தனமான ஒரு மனுஷனாக கடவுளை சித்தரிக்கிறான் பாருங்க. கடவுளுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உள்ள அன்பு இல்லை பாருங்க. வேற ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் 1-13 நல்லா விளங்குச்சுன்னா 4-7 அதை பார்த்துங்க. இப்போ ஆள் வந்தவுடனே அவன் அங்கே பேசிகிட்டே இருப்பான். நீங்கள் இதை பார்க்கணும். ஃபெயிலு மார்க் போட்டுனே வரணும். நீங்கள் இல்லை சரி கிடையாது. அன்பு இருந்தால் இதெல்லாம் இருக்குமே. நீடிய சாந்தம் இருக்கும், தயவு இருக்கும், அது இருமாப்பு இருக்காது, தன்னை புகழாது. தன்னை புகழ்ந்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், முடிடலாம். இப்போ போயிட்டு வாப்பா, தோத்திரம் சீக்கிரம் கிளம்பு போ. இருக்கீங்களா? இங்கே சிரிக்கிறதோட விட்டுறக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணணும். 1-13 தரோவா தெரியணும். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியணும். எப்படி பயன்படுத்தணும்? ஒருத்தன் சரியான நோக்கத்தோடு இந்த காரியங்களை செய்கிறானா, அல்லது வேற ஏதாவது நோக்கத்துக்காக இதை செய்கிறானா? உள்ளத்தில் இருக்கிற வெறுமையை போக்குறதுக்காக, தனக்கு ஒரு பெரிய உயர்வை உண்டாக்கிறதுக்காக, தன்னை பெரியவனா காட்டிக்கிறதுக்காக செய்கிறானா? அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறானா? தன்னை பற்றி சொல்கிறானா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. தற்புகழ்ச்சி இதெல்லாம் ஜனங்க டிடெக்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன சொன்னார்ப்பா, இன்னைக்கும் பாயில தான் படுக்கிறாராம் அவர், இன்னைக்கும் 2 சட்டைக்கு மேலே கிடையாதான். என்னைய சொல்கிறேன்னு கேட்பேன் நான் அதை நம்பாதனால நான் கெட்டவன். அவர் ஒரு மாதிரி, அவர் ஆமாம் நாங்கள் ஒரு மாதிரி தான். என்கிட்ட அந்த கதையெல்லாம் செல்லாது பாருங்க. இன்னொரு வழி இருக்குது. இவன் நல்ல நோக்கத்தோட தான் செய்கிறானா, கெட்ட நோக்கத்தோட செய்கிறானான்னு கண்டுபிடிக்குது. இன்னொரு 4-7 வசனங்கள் மறந்துடாதீங்க அதை. இன்னொன்று 8வது வசனம். 8வது வசனம்னா அன்பு ஒரு காலம். எங்கள் அப்பா அந்த காலத்தில் தினத்தந்தியும் வாங்குவார், ஒரு இங்கிலீஷ் பேப்பரும் வாங்குவார், இந்துவும் வாங்குவார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் அந்த தமிழ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லவ் ஸ்டோரி வரும். லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி இல்லை அது, லவ் ஃபெயிலியர். காதல் தோல்வி. போய் கிணத்துல விழுந்து செத்தா, இவன் போய் கடலில் விழுந்து செத்தான். ஏன்னா அந்த பொண்ணு மாட்டேன்ட்டு போயிட்டா, இந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு. என்ன ஒரு அறிவீனம் பாருங்க. அவன் போனதுக்கு, மாட்டேன்ட்டு போனதுக்கு கும்பிடு போடணும் அவனுக்கு. ஏன்னா தாலி கட்டிட்டு மாட்டேன்ட்டு போட்டானா பெரிய பிரச்சனை. இப்போ நல்ல காலம் உன் புத்தியை காமிச்சப்பா, இப்போவே தயவு செய்து போயிட்டு வந்த பக்கமே வராத. கடவுளுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம், வாழ்க்கையிலேருந்து போனி, நான் வேற பார்த்துக்கிறேன் ஆளை அப்படின்னு. ஏன்னா நிறையா இருக்கிறாங்க ஆள். இவன் ஒருத்தன் தானே இருக்கிறான். இதுக்கு எதுக்கு போய் சாகணும்? ஹலோ,
இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சொல்லி தர்றோம் இங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு இருந்தா ஒழியாது. ஒளிஞ்சதுன்னா அது அன்பே இல்ல. அவன்கிட்ட அன்பு இல்லைன்றத காட்டிட்டானே. அன்பு இல்லைன்றத காட்டிடுறான். அப்ப அது ஒளியிற அன்பான்னு பாருங்க. சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆகிற வரைக்கும் அன்பு கூறுவாங்க. அதுக்கப்புறம் நேற்று அன்பு கூறுவாங்க, இன்னைக்கு அன்பு இல்லை. அப்ப அது அன்பே இல்லை. அன்பே இல்லை. புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப சௌகம் இல்லாமல் போய் வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய பாரம் ஆயுது அடுத்த ஆளுக்கு. சம்பாரிச்சிடும், போடணும், கவனிக்கணும், உங்களுக்கு சேவை செய்யணும், எல்லாம் பண்ணணும். பேசாமல் விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை யாருங்க கவனிக்கிறது? முடியாதுங்க, நம்மளால முடியாதுங்க, நான் வேலைக்கு போகணும், நான் இது பண்ணணும். அப்போ அன்பு இல்லை. அவன் ஒரு 10 நாள் சேவை பண்ணியிருந்தான்னா கூட அவளுக்கு அந்த 10 நாள் சேவையை அன்புனால பண்ணல. அவன் அன்புனால பண்ணவே இல்லை. வேற நோக்கத்துக்காக மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, அந்த மாதிரி தான் பண்ணான். இப்போ அன்பு ஒளிஞ்சு போயிடுச்சு. அன்பு ஒளிஞ்சு. அமெரிக்காவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறாங்க, குடிகாரனாக இருக்கான்னு ஒருத்தவங்க, குடிகாரனாக வேலை போய் எல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு, அதனால் பொண்டாட்டி போய் வேலைக்கு போய் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சோறு போட்டு இவனுக்கும் சோறை போட்டு எல்லாம் பண்ணி காப்பாற்றுறா குடும்பத்தையே. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஒவ்வொருலாம் போய் அழுகிறா, இவன் இந்த மாதிரி இருக்கிறான், உதவாமல் இருக்கிறான், அப்படி இருக்கான்னு. கடைசியில் என்னமோ ஆகுது அவனுக்கு. அவன் நல்லாயிடுறான். நல்லா ஆனவொன்னு அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறான். நல்லா சம்பாதிக்கிறான், குடும்பத்தை பொறுப்போடு எடுத்து நடத்துகிறான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில் அவன் நல்லான பிறகு திருமணம் ஃபெயில் ஆகிடுது. 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவன் கட்டவனாக இருந்த வரைக்கும் போய் உழைச்சி எல்லாம் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தா, நான் தான் உழைச்சி நான் போடுறேனாக்கும், நான் தான் கஷ்டப்படுறேனாக்கும், நான் பெரிய தியாகியாக்கும், நான் என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டேனாக்கும், இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கணும். இப்போ இவன் தியாகம்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது மாதிரி ஆயிடுச்சு. தன்னை பெருசாக காட்டிக்க முடியல, அதனால வேணான்ட்டு போயாச்சு. அங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் சீட்டை கழிச்சிருவாங்க. போனால் போதும், அவ்வளோதான், பொட்டியை தூக்கிட்டு போனான்னா முடிஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் ஆகுதுன்றாங்க பாருங்க. அப்போ அன்பு ஒளிஞ்சதுன்னா அது அன்பே கிடையாது. அன்பு, உண்மையான அன்பு, தேவ அன்பு வந்து ஒளியவே ஒழியாது. சரி, அப்ப தவறான நோக்கங்களுக்காக சிலர் அன்பு கூறுறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, நற்கிரியைகள் ஒருத்தன் பண்றான்றதை பார்த்தே ஏமாந்துடாத, அவன் நல்லவன் நினைச்சிடாத, இருதயம் நல்லது நினைச்சுக்காத. அவனுக்குள்ள ஒரு ஆவியானவருடைய வேலை நடந்து அவன் பெரிய இருதயத்தில் பெரிய ஒரு நற்குணம் அவனுக்கு இருக்குதுன்னு நினைச்சுக்காத. நற்கிரியைகள் இருதயம் மாற்றப்படாமலேயே ஒருவன் பண்ண முடியும். நற்கிரியைகளை அன்னதானம் பண்ண முடியும், சரீரத்தை சுட்டரிக்க கூட ஒப்பு கொடுக்க முடியும், தவறான நோக்கங்களுக்காக பண்ண முடியும். அதனால உள்ளத்தின் மாற்றம் என்கிறது வேற. அது வந்து வரங்கள் கிடையாது, அது பெரிய தாளந்துகள் கிடையாது, அது திறமை கிடையாது. அதையும் இதை போட்டு குழப்பாத. நற்கிரியைகள் செய்கிறதுன்றதும் இருதய மாற்றத்தினால நடக்கிறதுன்னு எப்பவுமே நினைக்காத. சிலர்லாம் இருதய மாற்றம் இல்லாமலே நற்கிரிகளை செய்கிறாங்க, வேற ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க அப்படின்றதான் போதிக்கிறார். அதுதான் இதனுடைய அர்த்தம். நீ ஒன்றுமில்லை அப்படின்றாரு. தூதர் பாஷை மனுஷர் பாஷை பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் நீ ஒன்றும் இல்லைன்றாரு. இதெல்லாம் பண்ணாலும் நீ தீர்க்க தரிசனம் வராது இதுன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் அன்னதானம் பண்ணி அப்புறம் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இராது. இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஐ கெயின் நத்திங். அதனால எந்த லாபமும் உனக்கு கிடையாதுன்னா. அதனால நீ பெரிய ஆளாக போகிறது இல்லை, அதனால கடவுள் ஒன்றும் பெருசாக ஆச்சரியக்க போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி, தவறான நோக்கத்தால் செய்கிறது, அது மிஸ்டேக் பண்ணிக்கூடாது, அது இல்லை இருதய மாற்றம்.